ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்லித்தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ மல்லி வாங்கி வச்சுருக்கேன். 50 கிராம் சீரகம், 200 கிராம் புழுங்கல் அரிசி, 50 கிராம் கிராம்பு பட்டை, 20 கிராம் சோம்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் உளுந்து, கருவேப்பிலை, 70 கிராம் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், 50 கிராம் கடுகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒவ்வொன்றா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ உளுத்தம்பருப்பு கொட்டி வறுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, இப்போ மிளகு, அடுத்து சீரகம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து சோம்பு வறுத்து கொட்டிக்கிறோம். அடுத்தது வெந்தயம், அடுத்தது எடுத்து வச்சுருக்க புழுங்கல் அரிசி, இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா வறுத்து கொட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கடுகு, அடுத்தது கிராம்பு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வறுத்துக்கலாம். அடுத்தது 1 கிலோ மல்லி, அதையும் வறுத்து அதில் கொட்டிக்கிட்டோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கி கொட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 6 மாதத்துக்கு தேவையான மல்லிக்கு எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மல்லித்தூள் நமக்கு 6 மாதத்துக்கு போதும். எல்லா குழம்புக்கு, வெஜ்ஜுக்கு, நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த மல்லித்தூள் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.